ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மனதின் பங்கு என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். மனமும் உடலும் இணையும் போதுதான் மனிதன் என்று சொல்கிறோம். மனம் மட்டும் தனியாகவோ அல்லது உடல் மட்டும் தனியாகவோ செயல்பட முடியாது. எனவே மனமும் உடலும் இரண்டுமே ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் உடல் மீது அதிக கவனம் கொடுக்கின்றோம், ஆனால் மனதின் மீது கவனம் கொடுப்பது கிடையாது. உடலுக்கு நாம் உணவு, உடற்பயிற்சி, ஓய்வு முதலியவற்றை கொடுப்பதில் கவனம் வைக்கின்றோம். அதேபோல் மனதிற்கும் சத்தான உணவு, மனப்பயிற்சி, ஓய்வு முதலியவற்றை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மனதிற்கான சத்தான உணவு என்னவென்றால் நேர்மறையான மற்றும் சுபமான எண்ணங்கள் ஆகும். தினமும் காலையில் ஒரு 15 நிமிடங்கள் மனதிற்கு சத்தான உணவை கொடுக்க வேண்டும். அதாவது நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய விஷயங்களை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். மனதிற்கு செய்ய வேண்டிய மனப்பயிற்சி என்னவென்றால், காலையில் நாம் படித்த அல்லது கேட்ட அந்த நல்ல விஷயங்களில் ஏதாவது 1-2 கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாள் முழுவதும் அவற்றை சிந்தனை செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். மனதின் ஓய்வு எதுவென்றால் தியானம். தன்னை ஒரு ஒளி புள்ளியாக நினைத்து மிகவும் உயர்ந்த இறைவன் பரமாத்மாவிடம் தனது மனதை ஈடுபடுத்துவது தியானமாகும். தினமும் காலையில் எழுந்ததும் இரவு தூங்கப் போகும் முன்பும் இந்த தியானத்தை செய்வதனால் மனதிற்கு ஓய்வு கிடைக்கிறது. இவ்வாறு தனது மனதை முதலில் பண்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை ஒருநிலைப்பட்டதாக வைத்திருக்க வேண்டும். பல வகையான எண்ணங்களின் கலப்படம் இருக்கக்கூடாது. தனது மனோநிலையை உறுதியானதாக, நிலையானதாக, களைப்பற்றதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பல வகையான சிந்தனைகளின் குழப்பத்தில் இருப்பதனால் மனதில் களைப்பு ஏற்படுகிறது. அப்போது உள்நோக்கு முகமுடையவராகி சுபமான எண்ணங்களை உருவாக்க வேண்டும். நான் ஒரு சக்திசாலியான உயிர் சக்தி. இந்த உலக நாடகத்தில் எனது கதாபாத்திரத்தை நடிக்கின்ற ஒளிப்புள்ளியான ஆத்மா. நான் ஒரு நடிகன். என்னுடைய ஒளிப்புள்ளி ரூபத்தை என் மனதின் மூலம் பார்க்கிறேன். நான் மிகவும் அமைதியாக இருக்கின்றேன். இவ்வாறு சத்தான உணவை கொடுப்பதனால் மனம் மீண்டும் புத்துணர்வை அடைகிறது. அதனால் அவர்களுக்கு நிகழ்காலத்தில் தெளிவும் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையும் ஏற்படுகிறது. எனவே அவர்களுக்கு எந்த காரியத்தையும் செய்வதில் கஷ்டம் இருக்காது. தான் புத்துணர்வோடு இருக்கும் போது பிறரது மன உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கவும் முடிகிறது. ஓம் சாந்தி.